ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த் OnePlus கிட்ட இருந்து அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 அதுதான் ஆஃப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் லான்ச் டேட் மட்டும் என்ன அப்படின்றத சஸ்பென்ஸாகவே நமக்கு OnePlus வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. எப்போ இந்த OnePlus Nord 3 வரும் அண்ட் என்ன மாதிரி வரும், என்ன லுக்கில் வரும், ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லுக் எல்லாமே வெளில வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ OnePlus Nord 3ல என்ன இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த OnePlus Nord 3 பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய லீக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதுதான். பட் இப்போ புதுசாக என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மார்க்கெட்டிங்க்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் ஆக்சுவலி லீக் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலாக அவங்க சேல் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்லாம் இமேஜ் போடுவாங்கல்ல, அந்த OnePlus உடைய இமேஜ், அந்த இமேஜ் தான். அந்த இமேஜ் எல்லாம் இப்போ வெளில வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனோட தான் இந்த OnePlus Nord 3 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது அப்படின்றது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்றத பற்றின சில இன்ஃபர்மேஷனும் ஆக்சுவலி கிடச்சிருக்கு. ஆக்சுவலி OnePlus பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் OnePlus ரோட் ட்ரிப் ஃபியூச்சர் போர்டு அப்படின்னு போட்டு ஜூன் 16 to August 19 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது OnePlus உடைய ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். OnePlus அடுத்தது ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆக்சுவலி இந்த OnePlus ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 19 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் ஜூன் 16 to August 19 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் OnePlus ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, Nord 3யும் அடங்குது. ஆக்சுவலி Nord 3 பார்த்தீங்கன்னா ஜூன் 16 அப்புறம் வரும் அப்படின்றது இதன் மூலியமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜூன் 16 அப்புறம் அப்படின்னும் போது ஜூன் மாதமே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இது ஆல்ரெடி வந்து லீக் தான். சொந்த வகையில் ஜூன் 16 ஜூன் எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்றது இப்போ இதன் மூலியமாக நமக்கு மோஸ்ட்லி தெரிய வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டான லான்ச் டேட் தெரியல, பட் கண்டிப்பாக ஜூன் எண்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த வாட்டி இந்த OnePlus Nord 3ல இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி 1.5K ரெசல்யூஷன் தான் நமக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. இது போக 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். OnePlus கிட்ட இருந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோ 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5080 வாட்ஸ் அப்படின்றதெல்லாம் ரீசனபிள். இவங்க OnePlus Nord 3ல இது கொடுத்தாங்க அப்படின்னாலே எனக்கு சஃபிஷியன்ட்டாக, எனக்கு போதுமானது. ஸோ அந்த வகையில் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லீக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. Dimensity 8200 அப்புறம் Snapdragon 8+ Gen 1 பட் அதுக்கப்புறம் Dimensity 9000 அப்படின்ற மாதிரி லீக்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். Dimensity 9000 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த Dimensity 9000 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். Snapdragon 8 சீரிஸ் அந்த சீரிஸ்க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. உங்களுக்கு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு கேமிங் எல்லாம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இந்த ப்ராசஸர் இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸில் கவலைப்பட தேவையில்லை. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ கேமிங் மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் OnePlus Nord 3 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. ஆக்சுவலி நான் OnePlus Nord 3ல இந்த கேமராவுக்காக தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா OnePlus அப்படின்னும் போது கேமரா எப்போவுமே ஓரளவுக்கு அவங்க டீசெண்டாக கொடுப்பாங்க. ப்ரீவியஸாக Nord 2ல கூட கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சொந்த வகையில் Nord 3ல என்ன கேமரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா கொடுக்க போகிறாங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனியோட 800 சீரிஸ்க்கான கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே சோனி AMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த சென்சார் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரப்போகுது. அந்த செக்மெண்ட்டில் IMX 890க்கான இந்த சென்சார் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா IMX 890 அப்படின்றது ஃப்ளாக்ஷிப் சென்சார். ஸோ அந்த சென்சாரை மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சமவத்தாக இருக்கும். மற்றபடி கண்டிப்பாக நான் IMX 800 சீரிஸ்க்கான ஏதோ ஒரு சென்சார் தான் இந்த பிரைமரி கேமராவில் யூஸ் பண்ண போகிறாங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸுமே வந்துச்சு, நாமளுமே சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இங்கே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ண போகிறதுல
16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ செல்ஃபி கேமரா அப்கிரேடே கிடையாது. ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி நத்திங் ஃபோன் 2ல மட்டும் இல்லை, OnePlusல யூஸ் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருந்த அந்த கேமரா 16 மெகா பிக்சலுக்கான அதே கேமராவை தான் இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸாக நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, அண்ட் IR பிளாஸ்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் சொன்ன அந்த லீக் இமேஜ் அதிலே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, IR பிளாஸ்டர் இருக்குது. இது போக அலர்ட் ஸ்லைடரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ OnePlus கிட்ட இருந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இந்த அலர்ட் ஸ்லைடர். ஸோ அந்த அலர்ட் ஸ்லைடரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் Android 13 Oxygen OS 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 30,000 35,000 ரூபா மாதிரியான இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை 35,000 மட்டும் இந்த OnePlus Nord 3 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் செம ஒத்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா எனக்கு 3 விஷயம் இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே பாசிட்டிவாக படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1.5K AMOLED டிஸ்பிளே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Dimensity 9000க்கான ப்ராசர், அண்ட் IMX 800 சீரிஸ்க்கான அந்த கேமரா. இந்த 3மே அண்டர் 35,000 செக்மெண்ட்டுக்கு செம ஒர்த்தான ஃபீச்சர்ஸ். இந்த 3 ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அண்டர் 35,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா செம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக OnePlus Nord 3 இருக்கும். மற்றபடி பார்ப்போம் என்ன எக்ஸாக்டான ப்ரைஸிங் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. மற்றபடி நீங்கள் இந்த OnePlus Nord 3 பற்றி என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ப்ரைஸிங்க்கும் என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.